ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு. ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். இன்னைக்கு இந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயில்ல இருந்து கட்டுற கயிறு கையில கட்டக்கூடாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியா அதை செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி ஷுட் பி ரிஜெக்டட். சொல்லி இருக்கு. என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. சொல்லி முடிச்சு நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு சொல்லி இருக்கு. நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கு எதிர்பார்க்கு சார். எது சார் ஜாதி அடையாளம்? பேச விட்டுட்டு நிருபர்கள் எல்லாரும் முடிவு பேச விடணும். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டியிருக்கார். என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருந்து வரேன். அதனால ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நெற்றியில திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க திலகம் வச்சு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும்? அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்? சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேற இருக்கலாம். ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். உங்க ஸ்டாண்ட் என்னவா வேணா இருந்து போகலாம். அதாவது சந்தனம் வைக்க கூடாது, குங்குமம் வைக்க கூடாது, திருநீர் வைக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அதாவது ஜாதி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜாதி கட்சிகள் இருக்கு சார். அந்த ஜாதி கட்சிகள் கொடிகள் இருக்கு. அந்த கட்சி ஜாதி கட்சி சார் நிறைய கட்சிகள் இருக்கு சார். பேர் சொல்லி அந்த பிசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அந்த கலர்ல பிசிகா ஜாதி கட்சி அத முதல்ல அந்த கலர்ல யார் வச்சுக்கிறாப்ப? அதுதான் கேட்டேன்னா இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். தம்பி இல்ல தம்பி இல்ல ஒரு தம்பி இல்ல ஒரு கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் இல்ல மிக மோசமான இல்ல தம்பி கொஞ்சம் தம்பி இல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலிஷியஸ். இல்ல ஒரு இல்ல தம்பி உனக்கு சொல்லுங்க. இப்ப நான் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சேன். இது எந்த கட்சி? இத வைக்க கூடாது சொல்லலப்பா. இல்ல கட்சி சின்னம்னு சொல்லல. அல்ல அப்படி சொன்ன நீங்க எப்படி இன்ஃபரன்ஸ்க்கு வருவீங்க? அப்படி கட்சி சின்னம்னு சொல்லலையே. இல்ல கட்சி இப்ப நாங்க கட்டுற கயிறு என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இல்ல தம்பிங்களா போதும். ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா போதும் தம்பி, விட்டுருங்க. வேற யாரான்னு கேளுங்க. கேள்வி இருக்கா? கேளுங்கப்பா. வேற யாரான்னு கேளுங்க. ஜாஸ்தி பேச வேண்டாம். இல்ல வேற யாரான்னு கேளுங்க. அப்படி இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் அந்த அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி இந்த இத நாம ரிஜெக்ட் பண்ணணும் கேட்கறது மையக்குழு தீர்மானம். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றேன். தி ஸ்டேட் கவர்மெண்ட் should reject Justice Chandru's recommendation. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.